குடல் கறி செய்யறதுக்கு இதுல குடல் எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த உள்ளுக்கு வரும் டியூப் மாதிரி இருக்குமில்ல குடல், அது எங்களுக்கு வாரையில. ஸோ அதால அந்த போர்வ மாதிரி இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு வாரது. இது ஏற்கனவே லைட்லியாக க்ளீன் பண்ணியிருக்கு. பட் என்ன டீப்பராக க்ளீன் பண்ணணும். ஸோ இது மம்மி உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு அடுத்துறப்புறம் இதில் சரியாக 840 கிராம் குடல் எடுத்து வச்சிருக்கா. இப்போ இதை கழுவ போகிறா. இப்போ ஒரு பிரமாண டிஷ் எடுத்து வச்சு அதுக்குள்ள தண்ணி விடுறா, பச்சை தண்ணி. உங்களுக்கு இப்படி க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வராட்டிக்கு இதை நீங்கள் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். மம்மிக்கு அது குடலுக்கு உள்ளுக்கு வருமில்ல, இந்த இப்படி கொழுப்பு மாதிரி இருக்குல்ல, இந்த கொழுப்பு எல்லாம் புறம்பா பிச்சு எடுக்கிறா தேவையில். ஸோ இருக்கிற எல்லா கொழுப்பு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கொழுப்பு அது எல்லாத்தையும் பிச்செடுங்க. இந்த அருக்கு இதெல்லாம் பிச்சு எடுத்துருக்கா, இதெல்லாம் தேவையில்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுக்க போகிறா. இந்த அருக்கு இதில் இவ்வளோ கொழுப்பு மம்மி ரிமூவ் பண்ணியிருக்கிறா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மம்மி உள்ளுக்கு இருக்க கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கா. அந்த கொழுப்பு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் விடலாம். ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மம்மி ரிமூவ் பண்ணியிருக்கிறா. இப்போ நல்லா கழுவுறா பச்சை தண்ணியில். இப்போ மம்மி கழுவுன பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சள் போட்டு கழுவுறதுக்கு காரணம் இந்த வெடுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த மஞ்சளை இதில் போடுறா. போட்டுட்டு இப்போ நல்லா பச்சை தண்ணியை திறந்து விடுவோம். இந்த மஞ்சள் தண்ணிக்கு போட்டு நல்லா கழுவி எடுக்கிறா. இந்த மஞ்சள் போட்டு இதை நல்லா கழுவி இருக்கிறா. இது கழுவுனா பிறகு இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி போட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் கழுவ போகிறா. இது நல்லா கழுவி இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தண்ணி, நல்ல குளிர் தண்ணியில் இதை நல்லா கழுவி எடுத்துட்டா. இப்படி கழுவுனா பிறகு இதை இப்படி நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கா. இந்த குடலை அவிக்கிறதுக்கு இதில் நான் சட்டி வச்சு ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சு நான் வச்சா பிறகு இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது. இப்படி கொதிச்சோண்டு வரைக்கும் இதில் மஞ்சள் இருக்குது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் கூட போட தேவையில்லை. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு மம்மி இந்த குடலை இதுக்குள்ள போட போகிறா. ஸோ இப்போ மூடி இருக்கிற மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா காணும். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு குடல் ஆகலும் கருப்பாக அப்படி வந்தேன்னு சொன்னால் தான் நீங்கள் கிணறு நேரம் அவிக்கணும். கிணறு நேரம் அவிச்சிங்கன்னு சொன்னால் இந்த குடலில் இருக்க டேஸ்ட் போயிடும். ஸோ அதால் எனக்கு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வந்தோடைய மம்மி வழியாக க்ளீன் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். ஒரு 2 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்கு. இந்த ஆகலும் இதை கொதிக்க விட தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு மம்மி ஒருக்கா மிக்ஸ் பண்ணுறா. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு இந்த சூட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் அந்த அடுப்பில் இருக்கிற சூட்லேயே 2 நிமிஷம் விடுவோம். இப்போ 2 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு இப்படியே விட்டுனாங்க. மம்மி இப்போ இதை பிரம்ப இறக்கி எடுக்கிறா. குடலை பிரம்பா எடுத்துருக்கு. கொஞ்சம் மாற விடுவோம். இந்த குடல் நல்லா ஆறிட்டு இப்போ ஆறினா பிறகு மம்மி இதை வட்டி எடுக்க போகிறா. இந்த பாருங்க, இது எங்களுக்கு நார்மலி ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி வந்தோடைய தான் எங்களுக்கு இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. இந்த இருக்குது இந்த அவிச்சா பிறகு இப்படி உங்களுக்கு என்ன கொழுப்பு அப்படி இருந்தேன்னு சொன்னால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வட்டி எடுங்க. ஸோ இந்த மம்மி இந்த குடலை வெட்டி வச்சிருக்கிறா. வெட்டிட்டு 2ஆக பிரிச்சிருக்கிறா. நாங்கள் முதல் கழுவ முதல் எல்லாம் க்ளீன் பண்ண முதல் வெயிட் பண்ணி பார்த்துனாங்க. 840 கிராம் வந்தது. எல்லாம் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அவிச்சு வெட்டினா பிறகு ஒன்றில் இதில் 345 கிராம் வருது. இதில் 340 கிராம் வருது. ஸோ இப்போ வாங்க இந்த கறியை செய்தெடுப்போம். இந்த குடல் பிரட்டல் கறி செய்யறதுக்கு நான் ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் இருக்குது. 3/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் கொதிச்சிட்டு கொதிச்சா பிறகு இதில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு அளவான வெங்காயம் சொன்னால் ஒரு 17 வெங்காயம் இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போடுங்க. இதில் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா செய்யுங்க. இதில் நான் சின்ன பச்சை மிளகா 4 போடுறேன். இதில் 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதில் ரம்பை இருக்குது. 3 பீஸ் ரம்பை இருக்குது. இந்த ரம்பையும் இதில் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதில் போடுங்க.
இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது, 4 உள்ளிப்பல் இல்லாட்டி 4 கிராம் வருது. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து இஞ்சி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கு, 1 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இப்போ இதை மம்மி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விட போறா. இது 2 நிமிஷம் வந்து மம்மி வந்து இதை வதங்க விட்டு 2 நிமிஷம் ஆயிட்டு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து 345 கிராம் குடல் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறோம். இதுல வந்து ஜஃப்னா கறித்தூள் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்குது, 1/2 டீஸ்பூன். டர்மரிக் பவுடர் இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மம்மி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ மூட போறா. மூடி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில வச்சிருக்கிறா. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இதை வந்து வதங்க விட போறோம். ஆனால் இடக்கிட வந்து நீங்க கிளறி விடுங்க, எல்லாத்துக்கும் அடிப்பிடிக்கும். இப்போ இது 3 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. இப்போ இதை திறந்துடுங்க. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி இதில் விடுங்க. விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் வந்து அவியோட போறோம். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க. ஸோ இப்போ இன்னொரு 7 நிமிஷம், ஸோ டோட்டலியா வந்து 10 நிமிஷம் மூடி போட்டு இதை வந்து வதங்க விட்டது. இப்போ வந்து மம்மி இதை துறக்க போறா. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மம்மி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கா. குறைச்சி வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வந்து கிளறி வந்து இதை பொரிய விட போறா. 10 நிமிஷம் வந்து மம்மி இதை பெரல விட்டவா. இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுல வந்து வாசத்தூள் இருக்குது, இறைச்சித்தூள் போற வாசத்தூள் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு மம்மி வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டா. ஆஃப் பண்ண பிறகு இதுல வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நான் அரவாசி தேசி காப்பிலையும் இதுக்கு விட்டுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களோட மம்மி செய்கிற முறை குடல்ல வந்து பிரட்டல் பொரியல் செய்து முடிஞ்சது. குடல் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து இதுல ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கு. மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்கு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து சூடறிட்டு ஏறின பிறகு வெங்காயம் இருக்குது, சின்ன ஒரு அளவான வெங்காயம் சொன்னா ஒரு 18 வெங்காயம் இருக்குது. இப்போ இதை இதுல போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடுங்க. பட் நாங்க வந்து 2 போடுறோம். இதுல வந்து ரம்பை இருக்கு, 3 பீஸ் ரம்பை இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. 2 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, எல்லாத்துக்கு 6 கிராம் இஞ்சி இருக்கு. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 5 உள்ளிப்பல் இருக்கு, எல்லாத்துக்கு 20 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இது லைட்டா வந்து இடிச்சிருக்கிறா மம்மி. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து ஒரு மீடியம் தக்காளி பழத்துல பாதி இருக்குது, சின்னதா வட்டி இருக்கு. இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து நறுவலா இடிச்சிருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்குது. இப்படி வதங்கின பிறகு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து நாங்க வெட்டி வச்ச குடல் இருக்குது, 340 கிராம் இருக்கு. இப்போ இதை இதுல போடுங்க. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. இப்போதைக்கு 1 டீஸ்பூன் நாங்க சேர்க்கிறோம். இதுல வந்து மஞ்சள் இருக்குது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்கு. இது போடுறது வந்து வெடுக்கு மணத்தை எடுக்கிறதுக்கு. இதுல வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. பட் நாங்க வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறோம். இதுல வந்து தண்ணி இருக்குது. நான் வந்து டோட்டலியா வந்து 1.5 கப் எல்லாத்துக்கும் 375 ml தண்ணி சேர்க்க போறேன். தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மம்மி வந்து மிக்ஸ் பண்ணிட்டா. மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இடக்கிட ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மம்மி வந்து மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுவா. இப்போ இதை திறந்து கிளறி விடுவோம். உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த குடல் கறிக்கு மம்மி வந்து தேங்காய் பால் சேர்க்கிறீங்க. பட் உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்க சேருங்க. இப்போ மம்மி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துல இருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கா. குறைச்சி போட்டு
திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விட போறா. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ இதை திறந்துடுங்க. திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இடக்கிட ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை வந்து நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின பிறகு இதில் வந்து வாசத்தூள் இருக்குது, 1 டீஸ்பூன் மீட் மசாலா பவுடர் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதை விட வந்து இன்னும் நல்ல பிரண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விடலாம். ஸோ இந்த இருக்குது, இதுதான் இந்த குடலில் செய்கிற பிரட்டல் குழம்பு கறி செய்து முடிஞ்சுது.